الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பேரருளாய் அகிலம் அனைத்திற்கும் அருட்கொடையாய் அன்னாரை ரசூலாக நபியாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழியே பின்பற்றக்கூடிய உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் அவர்களின் உயிருக்கு மேலானவராய் அல்லாஹ்வுடைய அருளாய் இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்ட நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை இந்த உலகிற்கு அறிவிக்கக்கூடிய புனிதமிகு ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் ஜும்மா நாளிலே ஜும்மா தொழுகைக்காக வேண்டி நாமெல்லாம் குழுமி இருக்கின்றோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிபி 2025 ஆண்டின் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்பது இஸ்லாமிய சகாப்தத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே மேலும் ஒரு மைல்கல்லை நமக்கெல்லாம் அறிவுறுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஞாபகத்தை ஊட்டக்கூடிய ஒரு ரபியுல் அவ்வல் மாதமாக இருக்குகின்றது. இஸ்லாமிய சகாப்தத்தின் ஒரு மைல்கல் என்று நாம் எதை சொல்லுகின்றோம் என்றால், இந்த 2025 ஆண்டின் ரபியுல் அவ்வல் மாதமானது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த 1500வது ரபியுல் அவ்வல் மாதமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து இந்த ஆண்டின் கணக்கு பிரகாரம் 1447வது ஆண்டு இது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது அவர்களுடைய முபாரக்கான வயது 53. 1447 + 53 சேர்க்கும் பொழுது 1500வது ஆண்டு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஜயம் செய்து இந்த உலகத்திற்கு வந்து 1500வது ரபியுல் அவ்வல் மாதத்தை நாமெல்லாம் சந்தித்திருக்கின்றோம். இன்னும் சுருங்க சொல்லுவோமேயானால், இந்த உலகம் வசந்தத்தை அனுபவிக்க ஆரம்பித்து இந்த உலகம் வசந்தம் பெற்று 1500 ஆண்டுகள் ஆகுகின்றன என்பதனை நாம் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது திருமறையின் வாயிலாக முக்கியமாக ஒரு 2 செய்திகளை நமக்கு முஸ்லீம்களுக்கென்று விசேஷமாக கூறச் செய்வான். முந்தைய எந்த சமுதாயத்தினர்களுக்கும் இல்லாத
இரண்டு நிஅமத்துகளை, இரண்டு பெரிய அற்புதங்களை இந்த உம்மத்த முஹம்மதியாவிற்கென்று அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். ரெண்டு நிஅமத்துகள் முந்தைய எந்த சமுதாயத்திற்கும் அது கிடையாது. அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு மட்டுமே வழங்கி இரண்டு நிஅமத்துகள். அந்த இரண்டு மோஜிசாக்களாக நிஅமத்துகளாக உள்ள அவைகளை ரஹமத்துன் லில் முஃமினீன் ரஹமத்துன் லில் முஹ்சினீன், அந்த ரெண்டு நிஅமத்துகளை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது முஸ்லீம்களுக்கு ரஹமத்தாக நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். விசேஷமான இரண்டு நியமத்துகள், இரண்டு அருட்கொடைகள், இரண்டு மோஜிசாக்கள், அற்புதங்கள். அதில் ஒன்றாவது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் திருக்குர்ஆன். இரண்டாவது ரசூலுல்லாஹ், அல்லாஹு தாலாவினுடைய இறுதி தூதர் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த கலாமுல்லாவும் இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அவர்களும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வால் வழங்கிய முந்தைய எந்த சமுதாயத்திற்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு நிஅமத், பெரிய விசேஷம், மிகப்பெரிய ஒரு மோஜிசா, அற்புதம் என்பதாக சொல்ல வேண்டும். திருக்குர்ஆன் இருக்கின்றது, அது ஏனைய வேதங்களை போன்று இல்லாமல் அல்லாஹ் முந்திய எல்லா நபிமார்களுக்கும் சுஹுப்புகள், சிலருக்கு சுஹுப்புகள், சிலருக்கு வேதங்கள் எல்லாம் கொடுத்திருந்தான். அவைகளெல்லாம் உலகத்திற்கு பொதுவானவைகள் அல்ல, அந்த சமுதாயத்திற்கு, அந்த காலகட்டத்திற்கு, அந்த ஏரியாவிற்கு என்பதாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு என்பதாகத்தான் இருந்தது. அந்த வேதங்களில் எதுவும் உலகம் அனைத்திற்குமாக இல்லை, உலகம் அனைத்திற்குமாக அவைகள் சொல்லவில்லை, அனுப்பப்பட்ட வேதங்களும் அல்ல. அப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த வேதங்களிலேயும் இல்லை. இன்னொன்று, அல்லாஹு தஆலா எந்த வேதத்தையும் நான் இதை பாதுகாப்பேன் என்ற உத்தரவாதமும் அதற்கு இந்த வேதங்களுக்கெல்லாம் கொடுக்கவில்லை. அதன் காரணமாக காலப்போக்கிலே அவைகளெல்லாம் மாறி போயின, இல்லாமல் போயின. அதில் செருகல்கள் ஏற்பட்டு அவைகள் அல்லாஹ்வுடைய வேதங்களாகவே இல்லாமல் ஆகிவிட்ட அந்த காட்சியை நாம் பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை அவன் அனுப்பும் பொழுதே ذிக்ருல் லில் ஆலமீன், உலகம் அனைத்திற்கும் இது உபதேசம், உலகம் அனைத்திற்குமான வேதம் என்பதாக அல்லாஹ் அதில் குறிப்பிட செய்கின்றான். அத்தோடு இப்படியும் சொல்லுகின்றான், இன்னா நஹனு நஸ்ஸல்ன ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நிச்சயமாக சத்தியமாக நாம் தான் இந்த குர்ஆனை அருளினோம், இறக்கி இருக்கின்றோம், அதை நாமே பாதுகாக்கவும் செய்வோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதனுடைய முழு பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அன்று எப்படி இறங்கியதோ, எந்த முறையில் அது ஓதப்பட்டதோ, அதே போன்று உலகம் முடியும் வரையிலும் உலகமெல்லாம் ஒரே போன்றுதான் ஓதப்படும். உலகம் அனைத்திலும் எந்த பிரிண்டும் எங்கும் மாறி போய்விடாது, ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் எங்கு சென்று பார்த்தாலும் கூட. ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்குகின்றது. அப்போ குர்ஆன் இருக்குகின்றதே மோஜிசாவிலேயே உயர்ந்த மோஜிசாவாக அது அழிவுக்கு ஆளாக்கப்பட மாட்டாது. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் அழிக்கப்படும் பொழுது, சூர் ஊதப்படும் காலை அனைத்தும் அழிந்து போகும். சூரியன், சந்திரன், மலைகள், நட்சத்திரம், கடல், திடல் எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான். ஆனால் குர்ஆன் அல்லாஹ் அழிப்பதில்லை, குர்ஆனை அல்லாஹ் உயர்த்தி கொள்ளுவான். குர்ஆனை அல்லாஹ் அழிக்க மாட்டான். அப்போ உலகத்தில் குர்ஆனுடைய அந்த புஸ்தகங்கள் இருக்கும், எழுத்துக்கள் இருக்காது, வெறும் பேப்பர்களாக போய்விடும். அப்போ கியாமத்துடைய திகத்திலே எல்லா வஸ்துக்களையும் அழிக்கும் பொழுது குர்ஆன் அழிபடாது, அழிக்க முடியாது. அல்லாஹ் அதை அழியாத மோஜிசாவாக தன் மிகவும் உயர்த்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பது நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி. ஆக குர்ஆன் எப்படி ஒரு மோஜிசாவோ, அந்த குர்ஆன் யாரிடத்திலே கல்பிலே வைக்கப்பட்டிருக்குமோ அவர் ரஹமத்தானவராக இருப்பார். எந்த வீட்டிலே ஓதப்படுமோ ரஹமத் இறங்கும். எந்த ஊரிலே அருளப்பட்டதோ ரஹமத்தான ஊர். அந்த திருக்குர்ஆன் எந்த ஊருக்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் இஸ்லாம் பரவியது. அப்போ திருக்குர்ஆன்
இந்த உலகில் மட்டுமல்ல மறுமையிலும் ஒரு மனிதனுடைய நல்ல முடிவை அது தீர்மானம் செய்யக்கூடிய சிறந்த ரஹமத்தாக அல்லாஹ் அதை ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது அலீஃப் லாம் மீம் தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம், அந்த ஹிக்மத்தான ஆயத்துகளை கொண்ட அந்த திருவேதம் இருக்குகின்றதே, அது அல்லாஹு தாலா அதை இறங்கியிருக்கிறான். ஹுதன் வ ரஹ்மத்தன் லில் முஹ்சினீன், அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஹிதாயத்தாகவும் அதை ரஹமத்தாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பதாக. ஆக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கிய முதலாவதான ஒரு நிஅமத், ஒரு ரஹமத், ஒரு மோஜிசா என்று சொன்னால் அது திருக்குர்ஆன். அடுத்து நெஹரில்லாத ரஹமத் நிஅமத் என்று சொன்னால் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தது. அப்போ குர்ஆன் எந்த அளவிற்கு ரஹமத்தோ உயர்ந்ததோ அதை கொண்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரஹமத்தாக இருக்கின்றார்கள், அருளாக இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லிய சொல் ரஹமத்தானது, அவர்கள் வாழ்ந்த இடங்கள் ரஹமத்தானவை, அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அந்த இடங்களெல்லாம் ரஹமத்தாக மாறின. அவர்களோடு யாரெல்லாம் பழகினார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்து போனார்கள். சஹாபாக்கள் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெருமானார் அவர்களோடு இருந்தவர்கள், அவர்களை ஈமானுடைய கண் கொண்டு பார்த்தவர்கள் உயர்ந்த அந்தஸ்துக்கு போனார்கள். அவர்கள் உடைய அந்தஸ்திற்கு உலகம் முடியும் வரையில் யாருமே வர முடியாது. சஹாபாக்கள் அந்தஸ்திற்கு யாருமே வர முடியாது. ஒருத்தர் வலியாக மாறலாம், அல்லாஹ்வுடைய நேசராக ஆகலாம், சஹாபியாக ஆக முடியாது. கௌசுல் ஆலம் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிறர்கள் கூறும் பொழுது அவர்கள் குத்துபுல் அக்தாப், குத்துபுகளுக்கெல்லாம் வலிமார்களுக்கெல்லாம் சிறந்த வழி தலைவராக இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அவர்கள் சஹாபாக்களை குறித்து பேசும் பொழுது இப்படி சொல்லுவார்கள், நான் அல்லாஹு தாலா என்னை கனவிலே பலமுறை என்னை அழைத்து பேசினான், நானும் பேசினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு அளவில் அல்லாஹ் கனவிலே காட்டினான், நான் அவர்கள் உரையாடவும் செய்திருக்கின்றேன். ஆனால் ஒரு சஹாபியுடைய அந்தஸ்துக்கும் ஜனக்கும் மத்தியிலே எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ்னு சொன்னால், ஒரு சஹாபி நபிகளாரோடு வாழ்ந்த ஒரு சஹாபி ஈமானுடைய கண் கொண்டு நபிகளாரை பார்த்த அந்த சஹாபி ஒரு வாகனத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்று சொன்னால், அவர்களுடைய வாகனம் நடந்து செல்லும் பொழுது அந்த காலின் புழுதி பரவுகின்றது அல்லவா, அதற்கு கூட நான் சமமாக முடியாது என்பதாக சொல்கிறார். அப்போ சஹாபாக்கள் அந்த அளவிற்கு உயர்ந்தவர்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த தொடர்பின் காரணமாக உயர்ந்து போனார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கலாம், ஹைருல் குரூனி கர்னி, ஹைருல் குரூனி கர்னி, உலகம் உருவான காலம் தொடுத்து அந்த உலகம் அழியும் வரையில் எத்தனை கோடி ஆண்டுகள் இருந்தாலும் கூட சிறந்த பொற்காலம், உலகத்தினுடைய காலங்களிலேயே சிறந்த பொற்காலம் என்று ஒன்று இருக்குமேயானால் பொற்காலம் என்பது நான் வாழ்ந்த காலம் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அல்லவா, அந்த 63 ஆண்டுகள், அதுதான் பொற்காலம் இந்த உலகத்திற்கு. சும்மல்லதீன யலுனஹும், அதற்கு பிறகு நபிகளாருக்கு பிறகு பொற்காலம் என்று சொன்னால் சஹாபாக்கள் வாழ்ந்த காலம். சும்மல்லதீன யலுனஹும், அதற்கு பிறகு சஹாபாக்களை கண்களால் கண்டவர்கள். நபியை பார்க்கல, நபியை பார்த்தவர்களை நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தபகா, ஒரு சமுதாயம் வருவார்கள் அல்லவா, அவர்களை தாபிஈன்கள்னு சொல்லுவாங்க, அவர்களுடைய காலம் என்றார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் இருக்குகின்றதே சிறந்த காலங்கள். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் முழுமைக்கும் ரஹமத்தானவர்கள். அல்லாஹ் அருளியது இந்த உம்மத்திற்கு, அல்லாஹ் அவர்களே நபியாக கொடுத்தது. நாம் செய்த ஒரு பெரும் பலன் அல்லாஹ் அவர்களை உடைய உம்மத்தை நம்மை அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பது. இப்போ பெருமானார் அவர்களும் இந்த குர்ஆனும் நமக்கு ரஹமத்தாக இருப்பதை போன்று அது அருளப்பட்ட காலங்களும் ரஹமத்தாக இருக்கின்றது. இப்போ குர்ஆன் அது இறங்கிய ஒரு மாதம் இருக்குகின்றது, அந்த மாதத்தை நாம் அவ்வளவு உயர்வாக பேசுவோம். குர்ஆன் எவ்வளவுக்கு சிறப்போ
அதை பற்றி பேசுவதற்காக வேண்டிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அப்புறம் அந்த ஷஹர் ரமலானுடைய மாதம் இருக்கின்றது குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அதற்காக வேண்டி சிறப்பு. திருக்குர்ஆன் அந்த ரமலானிலே அருளப்படவில்லை என்று சொன்னால் அந்த மாதம் ஏதோ 10-11 இருந்திருக்கும். அப்போ குர்ஆன் அருளப்பட்டதினால் ரமலானுக்கு சிறப்பு. எந்த அளவுக்கு சிறப்பு? அந்த மாதத்தை எல்லாம் 3ஆக பிரித்து ரஹமத்துடைய மாதம் 10 நாட்கள் மகஃபிரத்து இத்துகமன்னார் அவ்வளோ சிறப்பு. 1க்கு 10 அல்ல 70 இல்லை, ரொம்ப அதிகமான நன்மைகள். அது மட்டுமா, எந்த நாளிலே குர்ஆன் எந்த இரவிலே அருளப்பட்டதோ அது 1000 ஆண்டுகளை விட சிறந்த இரவு நன்மைகளில். அப்போ குர்ஆனை கொண்டு அந்த மாதமே சிறப்பாகி விடுகின்றது. அப்போ குர்ஆனுடைய சிறப்பை பேசுவதற்கு எப்படி ரமலானுடைய மாதம் இருக்குகின்றதோ அதே போன்று நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை, வாழ்க்கையை, அவர்களுடைய குணங்களை, அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பேசுவதற்காக வேண்டியே என்று அல்லாஹு தஆலா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நமக்கு சிறப்பாக கொடுத்துருக்கிறான். என்ன ஒரு கஷ்டம்னு சொன்னால், ரமலானை குறித்து அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு நம்மளில் ரொம்ப பேருக்கு இந்த ரபியுல் அவ்வலை மதிப்பதற்கு தெரிவதில்லை, மதிக்க தெரியல. ஏதோ ரபியுல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம் இருந்தால் லேசாக போயிடுவாங்க. ஆனால் உண்மையில் மதிக்க வேண்டும் என்று சொன்னால், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அனைத்து மாதங்களை விடவும் சிறப்பிற்குரிய ஒரு மாதம் என்றால் ரமலானை விடவும் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் சிறந்த மாதம். அது நம்ம உணர வேண்டும். உலமாக்கள் கிதாபுகளில் எழுதுவாங்க, ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுவாங்க. 12 மாதங்கள் ஆண்டிற்கு என்று சொன்னால் அதில் சிறந்த மாதமாக நாங்கள் சொல்ல வருவது ரபியுல் அவ்வல் மாதத்தை தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டால், ரமலானை சிறந்ததாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், சிறந்த மாதம்தான். ஏன்? ஷஹரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ் அதில் இறக்கியதின் காரணத்தினாலே அந்த ரமலான் மாதம் உயர்ந்தது சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ குர்ஆனை கொண்டு ரமலானுக்கு சிறப்பு என்று சொன்னால், அந்த ரமலானுடைய மாதத்தை விடவும் அந்த குர்ஆனை கொண்டு வந்தார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் உயர்ந்தது, மிக உயர்ந்த மாதம் என்று சொன்னால் அது ரபியுல் அவ்வல் மாதம் தான். ஏன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவு இல்லை என்று சொன்னால், நபிகளார் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னால் குர்ஆன் எங்கேருந்து வந்திருக்கும்? எங்கிருந்து இந்த உலகம் உண்டாயிருக்கு முன்னால்? ஏன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்கின்றோம், லவ்லாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை படைக்கும் நோக்கம் மட்டும் நமக்கு இல்லை என்று சொன்னால் இந்த வானம் பூமி உலகத்தை எல்லாம் படைத்திருக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியதாக நம் ஹதீஸ் ஷரீஃபில் பிரபலமாக நாம் பார்க்க செய்யக்கூடிய செய்தி அது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரவுக்காக, அவர் உலகத்தில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. அவ்வளு மா ஹலகல்லாஹு நூரி, அல்லாஹ் முதலாவதாக படைத்தது எனது ஒளியை என்பதாக சொல்லி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. விளக்கம் சொல்லும் பொழுது அடிக்கடி நமக்கு சொன்ன செய்தி தான். ரூஹுல் பயான் என்ற தஃப்சீரிலே ஒரு சிறந்த விளக்கத்தை சொல்லுவார்கள். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் கேட்கின்றார்கள், ஜிப்ரீலே, நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னே ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறதுக்கு முன்னே இருக்கிறீங்க. நீங்கள் எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறதுக்கு முன்னாலேயே சொர்க்கத்தில் இருந்தீங்க. மலக்குகள்லாம் சஜ்தா பண்ணாங்கல்ல, இப்போ நீங்களும் சஜ்தா பண்ணீங்க. அப்போ எல்லா நபிமார்களுக்கும் வஹி கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு உலகமெல்லாம் தெரியும், எல்லா நபிமார்களையும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இப்போ இறுதி நபியாக எனக்கு நீங்கள் வஹி கொண்டுக்கிட்டு வந்திருக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு வயசு ரொம்ப நீளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வயசு ரொம்ப நீளமாக இருக்கும். உங்கள் வயசு என்னான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேட்குறாங்க. ரூஹுல் பயானில் எழுதக்கூடிய செய்தி இது. உங்கள் வயதை குறித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்று சொல்லும் பொழுது, அப்போது ஜிப்ரீல் சொல்கிறாங்க, வயசா எனக்கா?
அது எப்படி நான் கணக்கில் இடுவது, எப்படி நான் வந்து கணக்கு போடுவது, அப்படியெல்லாம் எனக்கு வயசுன்னு ஒன்று தெரியலையே என்று ஜிப்ரையில் பதில் சொல்கிறாங்க. திரும்ப ரசூல்லா கேட்குறாங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், உங்களுடைய வயசு உங்களுக்கு சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். இப்படியே பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு நுஸ்கா, ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு 40,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 4ஆம் வானத்திலே ஒரு பிரகாசத்தை, ஒரு நட்சத்திரத்தை உதிக்க வைப்பான். 4000 வருஷத்துக்கு ஒரு முறை, எப்படிங்க 4000 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரத்தை உதிக்க செய்வான். அதை நான் 41,000 தடவை பார்த்துருக்கிறேன். நாங்களாம் 4000 வருஷத்துக்கு ஒரு முறை நட்சத்திரம் ஒன்று உதிக்கும், அதை நான் வந்து 41,000 தடவை பார்த்துருக்குறேன் என்பதாக சொல்ல, இதை வச்சு என் வயசு நீங்கள் ஒரு கணக்கில் போட்டுக்குங்க என்று அவர்கள் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அனதாலிக்கல் கௌகப், அந்த நட்சத்திரம் நானாகத்தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே நட்சத்திரமாக ஒளியாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னதான் சொன்னாங்க, அவ்வளமா ஹலக்கல்லாஹு நூரி, அல்லாஹு தஆலா தனியாக இருந்தான், அவன் முதலாவதாக என்னுடைய ஒளியை படைத்தான். வகுல்லு ஷைஇம் மின் நூரி, எல்லா வஸ்துக்களும் அந்த ஒளியிலிருந்து தான் படைக்கப்பட்டன என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அனைத்திற்கும் முந்தியவர்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பேற்பட்ட பெருமானார் அவர்களை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்து, அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை நாமெல்லாம் சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவருடைய குணங்களை, சிறப்புகளை எல்லாம் பேசுவதற்காக வேண்டி, இதையின் காரணமாகத்தான் இது ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி மஸ்ஜித்களிலே 12 நாட்களும் பயான்களாக வைப்பாங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அவர்களை பற்றிய இந்த மீலாது ஷரீஃபுங்கிற அந்த மௌலூதுன்னு சொன்னாக்கா அதை பல சர்ச்சைகளை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது அப்படி பேசலாமா, ரசூலுல்லாஹ் இப்படி புகழலாமா, அவங்க இப்படி புகழ தகுதியானவர்களா, என்ன அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூறுன் ஃபௌக நூரி என்பதாக சொல்லும் பொழுது அதில் சிலருக்கு வந்து நான் தாங்கள் சந்திரனை போன்றவர்கள், சூரியனை போன்றவர்கள், நீங்கள் நட்சத்திரங்களை இப்படிலாம் போடும் பொழுது ரசூலுல்லாஹ் போய் சூரியன்னு சொல்லலாமா, சந்திரன்னு சொல்லலாமா என்பதாக ஒரு சர்ச்சை. அது நல்லா விளங்க போனோன்னு சொன்னால், அப்போ சூரியனும் நீயே, சந்திரனும் நீயே, நட்சத்திரங்களும் நீயேங்கிற மாதிரி வருது அது. அப்போது இந்த ஹதீஸ் பிரகாரம் பார்க்கும் பொழுது, அப்போ குல்லு ஷைஇம் மின் நூரி, சந்திரனும் சூரியன் எல்லாம் வந்து என் ஒளியில் இருந்து தான் படைக்கப்பட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்வதை நாம் பார்க்கும் பொழுது, அப்போ சொன்னால் என்ன, அப்போது சந்திரனில் ஒளியாக இருப்பதும் உங்களுடைய ஒளியாக இருக்கின்றது, சூரியனில் ஒளி இருப்பதும் கூட உங்களுடைய ஒளியாக இருக்கின்றது என்ற கருத்திலே அது மதஹ் என்ற புகழ்பாடலை அதெல்லாம் பண்ண ஷிர்க் வந்துடும், பிதஅத் வந்துடும் என்பதாகவெல்லாம் சொல்லிக்கொண்டு இப்போ ஒரு 10-20 வருஷமாக அப்படி ஒரு ஜமாத் ஒன்று கிளம்பிட்டு இருக்கிறாங்க. என்றாலும் கூட அந்த சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதாவில் பிடிப்பாக உள்ள மஸ்ஜிதுகளிலே எல்லாம் இந்த மீலாது விழாக்களை, இந்த மௌலூத் ஷரீஃபை சிறப்பாக செய்வாங்க. எங்கள் பகுதிகளில் இந்த பக்கம் தென்னாட்டுக்கு போயிட்டோம்னு சொன்னால், அதற்காக வேண்டி மஸ்ஜிதுகளில் தனியாக மிகப்பெரிய சொத்துகள், இந்த 12 நாட்கள் செலவுக்காக ரமலானை விடவும் சிறப்பாக 12 நாள்கள். ரமலானில் கஞ்சி காய்ச்சியில் ஊற்றிட்டுருக்குறோம், கஞ்சி காய்ச்சி கொடுப்போம் அவ்வளோதானே. ரமலானில் இந்த ரபீல் அவல் மாதம் வந்துட்டால் 12 நாட்களும் ஊர் பூராவுக்கும் சாப்பாடு. வீட்டில் யாரும் சமைக்கக்கூடாது. ஒவ்வொரு வீடுகளுக்கும் அவர்களுடைய வீட்டில் உண்டான நபர்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவர்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விதியை ரொம்ப காலத்துக்கு முன்னே எழுதி வச்சுருக்கிறாங்க. புதுசாலாம் யாரும் போய் சேர முடியாது. அதில் எனக்கு ஒரு பங்கு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் விதி முடிஞ்சு போனது. இன்னும் அந்த எழுதி வச்சவங்க, அந்த பேர் கொடுத்தவங்களாம் ஹயாத்தாக இருக்க மாட்டாங்க. இன்னும் வகைராக்கள், இந்த சாய்வு வகைராக்கள், அந்த பேர் உள்ளவருடைய வகைராக்கள் தான் இருப்பாங்க. எத்தனையோ தலைமுறைகள் போயிருக்கும். அவர்கள் அனைவர்களும் கூடி அந்த விருந்தை சிறப்பாக செய்வார்கள். இதையெல்லாம் பார்க்க செய்யலாம். அப்போது இந்த 12 நாட்கள் அவ்வளவு சிறப்பான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது ஷரீஃப் நடத்துவது,
அந்த படையினர்களுக்கு பயான் வைப்பது, விருந்து உபசரணைகள் செய்வது என்பது அது ஸல்லல்லாஹு மீது கொண்ட அன்பு பற்றின் காரணமாக. அந்த அடிப்படையில் நம்முடைய மசீதுகள்லையும் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். நம்ம பள்ளியில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப லேசு காணக்கூடிய வகையில் ஒரு 5 பேர் 10 பேர் தான் ஓதுறதாக முதல் புறப்பட்டுக்கிறாங்க. அப்போ எல்லாரும் மகரிபில் இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு வர வேண்டியது, இஷா வரையிலுமாக அந்த மஜ்லிஸில் கலந்து உட்காரணும். சவாபு இருக்குகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மஜ்லிஸில் அவர்களை பற்றி பேசும் பொழுது அவருடைய பயானை கேட்பது போன்று அவருடைய மஜ்லிஸ்களை அமர்வதிலும் அல்லாஹ் சிறப்பு வச்சிருக்கிறான். குறை இல்லை. ஏனென்று சொன்னால் ஹபீப் என்னுடைய ஹபீபாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தன்னுடைய ஹபீபாக வச்சிருக்கிறான். அப்பேற்பட்ட பெருமானார் அவர்களுடைய அதோடு சேர்ந்த இணைந்த ஒவ்வொன்றும் ரஹமத்திற்கு அது ஆளாக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த மஜ்லிஸில் நாம் கலந்து கொள்ளுவோம். இது மட்டுமல்ல, எங்கெல்லாம் இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசப்படுகின்றதோ, அவருடைய புகழை சொல்லப்படுகின்றதோ, வாழ்க்கை வரலாறுகளை பற்றி குறிப்பிடப்படுகின்றதோ, அங்கெல்லாம் போய் அமர்ந்து அதை கேட்பதும் கூட ஒரு சிறந்த அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு சிறப்புன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை, ஒரு சொல்லை வரலாறு கிதாபுகளில் எழுதுவாங்க. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, தூர் சீனா மலைக்கு போகிறாங்க. அல்லாஹ் அழைக்கிறான். ஒரு வெளிச்சம் தெரியுது. குர்ஆனில் வரக்கூடிய செய்தி தான் அது. அதை பார்த்து தன்னுடைய அந்த இருள் நேரத்தில் பயணம் செய்யும் பொழுது மனைவி அழைச்சிக்கிட்டு ஒளிக்காக வேண்டி இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மலையில், தூர் சீனா மலையில் வெளிச்சம் தெரியுது. அப்போ மனைவிகிட்ட சொல்கிறாங்க, இப்போ நீ இங்கே கொஞ்சம் நேரம் ஏறி நான் அதை போய் பார்த்து எங்கேயாச்சும் ஒளி கொஞ்சம் கிடைக்குதா, நெருப்பு எடுத்துகிட்டு வரேன் என்பதாக போகும் பொழுது அல்லாஹ் அந்த இடத்துல இருக்கும்பொழுது அல்லாஹ் அழைக்கிறான். நூதிய யா மூசா இன்னி அன ரப்புக்க ஃபஹ்லஅன அலைக்க இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. மூசாவே, பரிசுத்தமான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் செருப்பை கொஞ்சம் கழட்டிடுங்க, நம்ம சொல்கிறத நீங்கள் கேளுங்க, உங்களை நான் நபியாக ஆக்கி கொண்டேன் என்பதாக சொன்ன பொழுது நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சந்தோஷம். அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் என்னிடத்தில் பேசக்கூடிய அளவுக்கு நான் என்ன அவ்வளோ சிறப்பு பண்ணிட்டேன் என்பதாக அப்படியே ரொம்ப செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறான், அற்புதங்களை கொடுக்குறான். அப்போ கைத்தறியை பாம்பா மாற்றுறது, கையை ஜோப்பில் போட்டு கையெழுத்தா வெளிச்சம் வந்தது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச செய்தி தான். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. யா அல்லாஹ், எத்தனையோ நபிமார்கள் உலகத்துக்கு வந்தாங்க, யாருக்கிட்டே நீ நேரெல்லாம் பேசுனதில்லை, இது மாதிரி சப்தமாலாம் பேசுனதில்லை, ஜிப்ரையில் தான் வந்து வஹி கொண்டு வருவார். ஆனால் என்னிடத்தில் இப்படி நீ பேசுகின்றாயே, இந்த ஒரு சிறப்பை நான் பெறுவதற்கு நான் என்ன அமல் செய்தேன், என்னிடமிருந்து எதை நீ பார்த்தாய் என்பதாக கேட்குறான். எந்த சிறப்பை கொண்டு எனக்கு இப்படி ஒரு உயர்வை நீ கொடுத்தாய், என்கிட்ட நீ பேசுகிற, நான் உனக்கு பதில் கொடுக்குறேனே, இந்த ஒரு நசீபை நான் எப்படி பெற்றேன் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வஜத்து கல்பக்க வாலியன் இலைய, என் பக்கம் உன்னுடைய கல்வை எப்போ பார்த்தாலும் என்னுடைய அருளை நினைத்து ஏங்குறீங்க, நீங்கள் என் பக்கமே கல்வை சாய்த்து வைத்திருக்கின்றீர்கள், அதற்காக உண்மை நான் தேர்வு செய்தேன் என்பதாக சொன்ன பொழுது சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டுட்டு திரும்ப சில கேள்விகள் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இவ்வளோ பெரிய சிறப்பை நீ கொடுத்துட்ட, இவ்வளோ உயர்ந்த இந்த அந்தஸ்துக்கு நான் வந்திருக்கிறேன்ல, இது போன்ற அந்தஸ்து வேறு யாருக்கும் கொடுத்துருக்குறியானா யாருக்கும் நான் கொடுக்கல, நான் யாருக்குமே தரையில்லை. ஆனால் இதற்கு நான் என்ன பதில் சொல்லி, இதற்கு கைமாறாக நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. இவ்வளோ சிறப்பு எனக்கு கொடுத்த இல்லையா பேசுகிறதுக்கு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், தௌஹீத்லேயே, அதாவது அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தக்கூடிய இந்த மார்க்கத்தின் பிரகாரம் நீ வாழ். அப்போ நான் எதையெல்லாம் உனக்கு வகையாக அனுப்பினேனோ அது மக்களுக்கு போய் சொல்லுவீராக, அதன் மீது கடைபிடித்து நடப்பீராக. புது மா தைத்துக்க, எதை நான் கொடுத்தேனோ அதை பற்றி பிடிப்பீராக, அதை மக்களுக்கு போதிக்க செய்வீராக. வமுத் அலா தௌஹீதின், நீங்கள் மரிக்கும் பொழுதும் முஸ்லீமாகவே நீங்கள் மரிக்க செய்வீராக. வலா ஹுப்பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி அல்லாஹ் சொன்னான். அப்போ முஸ்லீமாகவே வாழ்ந்து நான் சொல்கிற பேச்சு கேட்டு நீ மார்க்கத்தை நீ மக்களுக்கு சொல்ல செய். மூத்தா போகும்போது முஸ்லீமாக மூத்தா போகணும். குறிப்பாக
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத்து வைத்தவராக நீர் மௌத்தாக வேண்டும் என்பதாக சொன்னான். இப்போ கேட்குறாங்க, சார் முஹம்மதுனா யாருன்னு கேட்குறாங்க. ஏன்னா முந்தைய காலங்கள் ரொம்ப காலத்து ரசூலுல்லாவுக்கு முன்னால் 4000 5000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளாங்க இல்லையா? அப்போ முஹம்மதுனா யாருன்னு கேட்டாங்க. அப்போ சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மத் என்னுடைய ஹபீப், இறுதி காலத்தில் வரக்கூடியவராக இருக்கின்றார். அதனால் அவரை நான் ஈமான் கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஈமான் கொள்ளணும்னு சொல்லும் பொழுது அவருடைய ஈமானுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், நான் தான் முந்தைய வந்துட்டேனே என்பதாக சொல்லும்பொழுது, இல்லை அவரை நீ ஈமான் கொண்டாக வேண்டும். அவ்வளவு சிறப்பு அவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னதாக கிதாபுகளில் எழுதுகிறாங்க, லவ்லா முஹம்மதுன் வ உம்மத்துஹு, முஹம்மதும் அவருடைய உம்மத்துமார்களையும் படைக்கும் நோக்கம் எனக்கு இல்லை என்று சொன்னால், மா ஹலக்துல் ஜன்னத வலன் நார வலல் மலாயிகத்தில் முகர்ரப, நான் அந்த முஹம்மதையும் அவருடைய உம்மத்தையும் படைக்கும் நோக்கமில்லை என்று சொன்னால் சொர்க்கத்தை படைத்திருக்க மாட்டேன், நரகத்தை படைத்திருக்க மாட்டேன். வலா மலக்கன் முகர்ரபன், எனக்கு நெருக்கமான மலக்குகளையும் நான் படைத்திருக்க மாட்டேன், எந்த வேதங்களையும் படைத்திருக்க மாட்டேன். வலா ஈயாக்க, உம்மையும் படைத்திருக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான். யாரை? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து. மூசா நடுங்கி போயிட்டாங்க. அவங்கள படைக்க நோக்கம் இல்லைன்னாக்க என்னையும் படைத்திருக்க மாட்டாயா? அவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள் என்று சொன்னால் அந்த உம்மத்தில் என்னை ஒரு உம்மத்தாக படைத்திருக்கலாமே, இந்த நபியுடைய பட்டம்லாம் எனக்கு தேவையில்லையே என்பதாக இந்த உம்மத்தில் பிறக்க ஆசைப்பட்டதாக அந்த ஹதீஸில் நான் பார்க்குறேன். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, அல்லாஹ் உமக்கு முந்தைய முடிச்சுட்டான். அதற்கென ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள், அவர்களை நான் நேசிக்க செய்வேன் என்பதாக நம்மை குறித்தும் அந்த நேரத்தில் பேசப்பட்டதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு செய்த மிகப்பெரிய நியமத்துகளில் ஒன்று அல் குர்ஆனாகவும், அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் அவர்களுடைய வரவை நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த புனித மாதத்திலே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை அறிவது, அதற்காக ஆசைப்படுவது, முஹப்பத்து வைப்பது, அதுபோன்ற சபைகளெல்லாம் எங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அவைகளில் சென்று கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வது, அதன் பிரகாரம் நடப்பதற்காக வேண்டி நம்மை தயார்படுத்திக் கொள்வது, இவைகளை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.